அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களை, இந்த மார்க்கே கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் சாதிக் ஹமீத் அவங்க நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கண்டா, நீண்ட நேரம் வாகன பயணத்தில் நான் பயணித்து கொண்டிருக்கிறேன். ஆனால் எனக்கு இசா டயத்தில் தான் மகரிபு கிடைக்கிறது. அப்போது நான் இசா ஜமாத்தோடு மகரிபை தொழலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. தாராளமாக என்ன செய்யலாம், தொழுகலாம். இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்டா, இப்போ பரலான தொழுகைகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கூட நம்ம சுன்னத்தான தொழுகைகள் கூட தொழுது கொள்ளலாம். எப்படி என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளியில் தொழுகை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது 2 பேர் என்ன செய்கிறாங்க, இந்த வீட்டில் தொழுதுட்டு பள்ளிவாசலுக்கு வர்றாங்க. அப்போ பள்ளிவாசலில் நம்ம தான் தொழுதுட்டோமே அப்படின்ட்டு உட்காந்துருக்குறாங்க. உட்காந்துருக்கக்கூடிய நேரத்தில் தொழுது முடிச்சுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க, நீங்கள் எல்லாம் முஸ்லீமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா தொழுகாமல் உட்காந்துருக்காங்கல்ல. அப்போ ஆமாம், நாங்கள் முஸ்லீம் தான் அப்படிங்கிறாங்க. அப்போ ஏன் தொழுகலை அப்படிங்கும்போது, அல்லாஹ்வுடைய தூதர் நாங்கள் வீட்டிலேயே தொழுதுட்டோம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில், நீங்கள் வீட்டில் தொழுதுட்டாலும் என்னங்க, பள்ளிவாசலுக்கு வந்து பள்ளிவாசலில் ஜமாத்து நடந்து கொண்டிருந்தால் அதோடு சேர்ந்து நீங்கள் தொழுவுங்கள், அது உங்களுக்கு உபரியாக போய்விடும். என்ற கடமை ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. அப்போ அடுத்து தொழுகக்கூடியது உபரியாக போய்விடும் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்குறோம். அதுபோக முஆது இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்வாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஜமாத்தாக ஒரு வக்து தொழுகையை தொழுதுருவாங்க. தொழுது விட்டு அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்களுடைய பள்ளி என்று தனியாக தொழுகை இமாமாக நின்று தொழுகை நடத்தக்கூடிய ஒரு பள்ளி இருந்தது. அங்கே போய் என்ன செய்வாங்கன்னா, அந்த வக்து தொழுகையவே தலைமையேற்று தொழுகை நடத்துவாங்க. அப்போ 2 லுகர் கிடையாது தானே. அப்போ ஒன்று என்ன செஞ்சுன்னா, ஆட்டோமேட்டிக்காக சுன்னத்தா போயிடும். அந்த தொழுகையவே திரும்ப தொழுதிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த அடிப்படையில் இப்போ நம்ம எந்த தொழுகை நமக்கு விடுபட்டிருக்கோ அந்த தொழுகை தான் முதல்ல தொழுகை வேண்டும். இப்போ மகரிபு இசா பிரயாணத்தில் இருக்கக்கூடியவங்க 2ஐயும் சேர்த்து தொழுவதற்கு அனுமதி இருந்தாலும் முதல்ல இதை தான் தொழுகணும், மகரிபை தான் தொழுகணும். மகரிபுக்கு அப்புறம் தான் இசா. அப்போ மகரிபுடைய ஜமாத்தில் இசாவை தொழுகலாமா என்றால் தாராளமாக தொழுகலாம். அதில் நம்ம ஆரம்பத்திலேயே நம்ம சேர்ந்துட்டோம்னா 3வது ரக்காயத்தில் நம்ம சலாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க 4வது ரக்காயத்துக்கு எதிர்ச்சிருவாங்க. அப்போ புதுசாக இதை பற்றி இந்த சட்டங்கள் தெரியாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு அது ஒரு விகாரமாக தெரியும். ஆனால் அப்படி இடையில தொழுகையை முறிப்பதற்கும் அனுமதி இருக்கிறது. நமக்கு தான் மகரிபு தானே நம்ம தொழுகிறோம். 3 ரக்காயத்து தானே. 3 ரக்காயத்தில் நம்ம சலாம் கொடுக்கணுமா இல்லையா? 4 ரக்காயத்து தொழுவா தான் இசாவை போயிருமே. அப்போ 3 ரக்காயத்தில் நம்ம சலாம் கொடுக்கக்கூடிய நேரத்தில் அவங்க 4வது ரக்காயத்திற்கு எதிர்த்து நிற்கக்கூடிய நேரத்தில் அது மற்ற சக தொழுது கொண்டிருக்கக்கூடிய அந்த மார்க்கத்தை சரியான முறையில் அறியாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு குழப்பம் ஏற்படும். அப்படி என்று நீங்கள் கருதினால் இமாம் ஜமாத்தோட 2வது ரக்காயத்திலிருந்து நீங்கள் சேர்ந்தீர்களே, ஆனால் அவங்க 2வது ரக்காயத்தில் சேர்ந்தீங்களாக்க அவங்க 4வது ரக்காயத்தில் சலாம் கொடுத்துருவாங்க, 3வது ரக்காயத்தில் சலாம் கொடுத்துருவாங்க. இப்போ 3வது ரக்காயத்தில் அவங்க சலாம், 4வது ரக்காயத்தில் அவங்க சலாம் கொடுத்துட்டார்களே, ஆனால் இசா தொழுவது தானே. அப்போ 4வது ரக்காயத்தில் சலாம் கொடுத்துருவாங்க. நீங்கள் 2 ரக்காயத்து தொழுதுருப்பீங்க. அப்போ திரும்ப ஒரு ரக்காயத்தை தொழுது நீங்கள் சலாம் கொடுத்து விட்டீர்களே, ஆனால் உங்களுக்கு என்ன செஞ்சு மகரிபு தொழுகை ஆயிரும். இது இடையில தொழுகையை முறிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இதே முஆது இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவங்க அந்த பள்ளியில் என்ன செய்வாங்கண்டா, ஃபஜ்ர் தொழுகையிலையோ இசா தொழுகையிலையோ பெரிய அத்தியாயத்தை ஓதுறாங்க. அப்போ ஒரு சஹாபி என்ன செய்கிறாங்கண்டா, இரவெல்லாம் நீரை இறைத்து விட்டு கடுமையான பணி செஞ்சுட்டு உடல் அசதியிலையும் களைப்பிலையும் ரசூலுல்லாஹ் அந்த முஆது இப்னு ஜபல் அவங்களோட இந்த ஜமாத்தில் சேர்றாங்க. அவர் பெரிய சூரத்துல் பக்கரா, நிசா இந்த மாதிரியான பெரிய சூறாவை ஓதி கொண்டிருக்கக்கூடிய இவருக்கு நிலை கொள்ள இயலலை. அவர் என்ன செய்கிறாருன்னா, ஜமாத்தை விட்டு பிரிஞ்சு தனியாக தொழுது விட்டு போயிடுறாரு. போனால் அங்கே இருக்கக்கூடியவங்கலாம் பேசுகிறாங்க, என்ன செய்கிறாங்கன்னா, இவர் இந்த மாதிரி முனாஃபிக், ஒரு ஜமாத்தை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு முனாஃபிக் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இந்த சம்பவம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போகுது. இந்த மாதிரி தொழுது கொண்டிருக்கும் பொழுது இந்த மாதிரி இடையில முறிச்சிட்டு போயிட்டாரு அப்படிங்கும்போது அந்த முறிச்சிட்டு போன அந்த சஹாபி விளக்கம் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர், நாங்கள் இரவெல்லாம் வேலை பார்த்துட்டு வருவோம், நாங்கள் களைப்புல வருவோம், இவங்க நீண்ட நேரம் தொழுக வைக்கிறாங்க, அது எங்களுக்கு எரிச்சலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க கருத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கண்டிக்கிறாங்க. யாரை கண்டிக்கிறார்கள் என்றால், முஆது இப்னு ஜபலை கண்டிக்கிறாங்க. நீங்கள் மக்களுக்கு தொழுகை நடத்தினா சுருக்கமாக நீங்கள் தொழுக வைங்க, நீங்கள் என்ன குழப்பம் பண்ணுறீங்களா, நீங்கள் என்ன குழப்பம் பண்ணுறீங்களா அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்குறாங்க. அப்போ என்ன செய்யுங்க, உங்களுக்கு பின்னாடி நின்று தொழுகக்கூடியவர்கள் முதியவர்கள் இருப்பாங்க, அதே மாதிரி பலவீனமானவர்கள் இருப்பாங்க, தேவையுடையவர்கள் இருப்பாங்க. அவர்கள் எல்லாம் கருத்தில் ஒன்று என்ன செய்யுங்க, சின்ன சூறாக்களை ஓதி தொழுக வைங்கள் அப்படிங்கிற செய்தியை நம்ம என்ன செய்யறோம் பார்க்குறோம். அதனால் இந்த 2 வக்து தொழுகையை நம்ம தொழுவதாக இருந்தால் எது முதல்ல நம்ம விடுபட்டிருக்கு அந்த தொழுகையை தொழுகணும். ஜமாத்தாக 2வது இசாவுடைய ஜமாத்து நடக்குது அப்படி என்றால் நீங்கள் மகரிபு தொழுகை அதில் தாராளமாக தொழுது கொள்ளலாம் அப்படிங்கிறத என்ன செய்யணும், விளங்கி கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களை, இந்த மார்க்கே கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் சாகுல் புறையாறிலிருந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன ஒரு பதிலில் இருந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்டா, நம்ம நேற்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அதாவது இசாவுடைய அந்த ஜமாத்து தொழுகையில் நான் மகரிபை தொழுகலாமா, நான் வெளியில் போயிட்டு பிரயாணத்தில் போயிட்டு வரக்கூடிய நேரத்தில் எனக்கு மகரிபு கிடைக்கல, அப்போ நான் வரக்கூடிய நேரத்தில் இசாவுடைய ஜமாத்து நடந்து கொண்டிருக்கிறது, அப்போ நான் அந்த ஜமாத்தில் சேர்ந்து மகரிபை தொழுகலாமா அப்படின்னு கேட்டாங்க. நம்ம தாராளமாக தொழுகலாம். நம்ம எதை முதல்ல விட்டுருக்கிறோமோ அதை தான் முதல்ல தொழுகணும். அப்போனா மகரிபை தான் முதல்ல தொழுகணும். அந்த ஜமாத்தோடு சேர்ந்து தொழுதுட்டு நீங்கள் அப்புறமா இசாவை தொழுதுக்கலாம், அல்லது வேறு பின்னாடி ஜமாத்து நடந்தால் கூட சேர்ந்துக்கலாம். அது நம்ம சொல்லலை, ஆனால் அதில் உள்ள விஷயம்
ஆனால் இப்போ இதில் அந்த 3 ரக்காயத்து தொழுகையில் நம்ம மஹரிம் 3 ரக்காயத்து, அவங்க இசா 4 ரக்காயத்து தொழுகிறாங்க. அப்போ வந்து இந்த 3வது ரக்காயத்தில் சலாம் கொடுக்குறது மற்றவங்களுக்கு அந்த சட்ட பிரச்சனை தெரியாமல் ஒரு குழப்பம் ஏற்படும் அப்படி என்று இருக்குமே. ஆனால் நீங்கள் 2வது ரக்காயத்தில் ஜாயின் பண்ணி அவங்க 2வது ரக்காயத்தில் சலாம் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் 3 தனியாக ஒரு ரக்காயத்து தொழுது சலாம் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம என்ன செஞ்சோம், அதில் குறிப்பிட்டிருந்தோம். இப்போ இதில் சகோதரர் என்ன கேட்குறாங்கன்னா, அதில் அந்த முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அவங்க சம்மந்தமான ஒரு செய்தியை நம்ம சொல்லியிருந்தோம். அந்த செய்தியை வச்சு தான் இப்போ கேள்வி கேட்குறாங்க. அதாவது முஆது பின் ஜபல் அவங்க வந்து தடுக்கப்பட்ட ஒரு விஷயத்தை செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்கிறாங்க. இது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி கிடையாது. தடுக்கப்பட்ட விஷயத்தை முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு செய்யவில்லை. முஆது பின் ரலியல்லாஹு அவர் செஞ்சதுக்கு அப்புறம் தான் ரசூலுல்லாஹ் அதை கண்டிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த கண்டிப்பு இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்லலை, தடுக்கலை, அந்த மாதிரி திட்டலை, நீங்கள் நீண்ட நேரம் தொழுக வைக்காதீங்க அப்படின்ட்டு எந்த ஒரு உத்தரவும் போடலை. அதன் அடிப்படையில் தான் முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அவங்க செஞ்சாங்க. ஏன்னா நம்ம முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு சம்பந்தமாக நம்ம ஏற்கனவே அதிலே ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறோம். அவங்க ரசூலுல்லாஹ்வோட வந்து ஒரு வக்து தொழுகை தொழுவார்கள். அவங்க போய் தன்னுடைய பள்ளியில் போய் இமாமாக நின்று அதே வக்து தொழுகை தொழுக வைப்பார்கள். அப்போ ரசூலுல்லாஹ்வோட ரொம்ப நெருக்கமாக ரசூலுல்லாஹ்வோட எல்லா வக்திலையும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நபி தோழராகத்தான் இருந்தாங்க. தடுக்கப்பட்டதை இந்த முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அவர்கள் செய்யலை அப்படிங்கிறத முதலாவதாக விளங்கணும். இப்போ 2வது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கண்டிச்சது யாரை கண்டிச்சாங்க? முஆது பின் ரலியல்லாஹு அவர்களை வந்து நீண்ட நேரம் தொழுக வச்சதுக்கப்புறம் அந்த சஹாபி வந்து தொழுகையை விட்டு முறிச்சிட்டு தனியாக தொழுதுட்டு போனதுக்கப்புறம் இந்த செய்தி ரசூலுல்லாஹ்வுக்கு போனதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் மக்களுக்கு மத்தியில் குழப்பத்தை உண்டாக்குறீ என்று யாரை கண்டிச்சாங்கன்னா முஆது பின் ரலியல்லாஹு அப்போ தான் கண்டிக்கிறாங்க. பின்னாடி நிற்கிறவங்க கூட பலவீனமாக இருப்பாங்க, அதாவது தேவையுடையவர்கள் இருப்பாங்க, அதனால சின்ன சூறாக்களை ஓதி தொழுக வைங்க என்று சொல்லி முஆது பின் ரலியல்லாஹு அவர்களை கண்டிச்சாங்களே. இவரை ஏன் கண்டிக்கலை? இந்த மாதிரி உங்களில் இமாமுக்கு முன்னாடி தலையை உயர்த்தக்கூடாது, கழுதையை போல அல்லாஹ் ஆக்கிடுவான், நீங்கள் எப்படி தனியாக பிரிஞ்சுட்டு போனீங்க, நீங்கள் அப்படி செஞ்சிருக்கக்கூடாது, நீங்கள் செஞ்சதும் தப்பு, நீங்களும் குழப்பத்தை உண்டாக்கியிருக்கீங்க, இவரை கண்டிக்கலையே ரசூலுல்லாஹ். உண்மையிலே இடையில முறிச்சது தப்பாக இருந்தால் 2ஐயும் கண்டிச்சிருக்குமா இல்லையா? அப்போ ரசூலுல்லாஹ் ஒன்றை கண்டிக்காமல் விட்டதுலேருந்து அது தப்பு இல்லைன்னு தானே விளங்குது. அது தப்பாக இருந்தால் தான் ரசூலுல்லாஹ் கண்டிச்சிருப்பாங்கல்ல. இல்லை தப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரித்தாருன்னு சொல்ல வரீங்களா? அந்த இடையில முடிச்சிட்டு போன சஹாபி வந்து அவர் செஞ்சது தப்பு தான், ஆனால் ரசூலுல்லாஹ் கண்டிக்கலை அப்படின்ட்டு அது எப்படி கண்டிக்கவில்லை என்றால் எப்படி தப்பாக போகும்? கண்டிக்கணுமா இல்லையா? ரசூலுல்லாஹ் அவங்கள கண்டிக்கவே இல்லை. முஆது ரலியல்லாஹு அவர்களை தான் கண்டிக்கிறாங்க. மக்களுக்கு குழப்பத்தை உண்டாக்காதியே, சின்ன சூறா ஓதி தொழுக வைங்க, பின்னாடி வரக்கூடியவங்களில் வந்து பலகீனமானவர் இருப்பார்கள், தேவையுடையவர்கள் இருப்பார்கள், முதியவர்கள், இந்த மாதிரியான ஆட்கள்லாம் இருப்பாங்க, நோயாளிகள் இருப்பாங்க, இந்த மாதிரியான ஆட்கள் இருப்பாங்க. நீங்கள் பெரிய பெரிய சூறா ஓதி தொழுக வைக்க தனியாக தொழுகும்போது எவ்வளோ நேரம் ஒதுக்கிடலாம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கண்டிக்கிறது வந்து யாரை கண்டிக்கிறாங்கன்னா முஆது ரலியல்லாஹு அவங்கள தான் இப்போ தான் கண்டிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி கண்டித்து தடை செய்யப்பட்டதை முஆது ரலியல்லாஹு செய்யலை. அதை நீங்கள் என்ன செய்யணும், கூடுதலாக விளங்கிக் கொள்ளணும். அப்போ கண்டிச்ச ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அவர்களை கண்டித்த அவர்கள் யாரை கண்டிக்கலை? இடையில முறிச்சிட்டு வந்த அந்த சஹாபியை கண்டிக்கவே இல்லை, அவர்களை பற்றி எதுவுமே பேசவே இல்லை. அப்படிங்கிறதுல என்ன விளங்குதுன்னா, தேவை ஏற்படக்கூடிய நேரத்தில் நமக்கு அவசியம் என்றால் நம்ம தொழுகையில் இடையில முறிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ நீங்கள் போட்டிருக்கக்கூடிய ஹதீஸ் என்ன? ஜமாத்தில் சேர்ந்து ஜமாத் வக்து நம்ம தொழுதுகிட்டு இருக்கிறோம். அப்படின்னா இமாம் ஏற்படுத்தப்பட்டிருப்பது பின்பற்றுவதற்காகத்தான். அவர் போக அவருக்கு பின்தொடர்ந்து தான் நம்ம போகணுமே ஒழிய அவருக்கு முன்னாடி செய்யக்கூடாது அப்படிங்கிறதான் விளங்குது. ஜமாத்தோட நம்ம சேர்றோம். இப்போ லுஹர் தொழுகின்ற லுஹருடைய ஜமாத்தை நம்ம சேர்ந்து நம்ம லுஹர் தொழுகிறோம். லுஹர் தொழுகக்கூடிய நேரத்தில் இமாமுக்கு முந்தி நம்ம தலையை உயர்த்தக்கூடாது, இமாமுக்கு முன்னாடி நம்ம ருக்குவுக்கு போகக்கூடாது, இமாமுக்கு முன்னாடி சஜதாவுக்கு போகக்கூடாது, சஜதா வந்து இமாமுக்கு முன்னாடி தலையை உயர்த்தக்கூடாது, இமாமை பின்தொடர்ந்து தான் நம்ம செய்ய வேண்டும் என்பது தான் இதில் உள்ளதே ஒழிய நமக்கு ஒரு தேவை ஏற்பட்டு நம்முடைய எண்ணத்தின் அடிப்படையில் நமக்கு ஒரு தேவை ஏற்பட்டு நாம வேற ஒரு தொழுகை அந்த பக்தியில் தொழுகக்கூடிய நேரத்தில் இடையில முறிக்கிற மாதிரி வந்தால் முறித்துக் கொள்ளலாம். இப்போ தொழுதுகிட்டு இருக்காரு, ஒரு ஆளுக்கு காத்து பிரிஞ்சிருச்சு, தொழுக முறிஞ்சிருச்சு, இவர் தொழுகம் ஒழு முறிஞ்சிருச்சு, ஒழு முறிஞ்சதுக்கு அப்புறம் இவர் கம்ப்ளீட் பண்ணி தொழுகணுமா அல்லது இடையில வெளியே வரணுமா? நீங்க சொல்லக்கூடிய செய்தியை பார்த்தா வரக்கூடாதுன்னு அர்த்தம். இப்படி நீங்க விளங்குற மாதிரி விளங்கினீர்களே, ஆனால் உங்களில் இமாமுக்கு யாரும் முன்பாக தலையை உயர்த்த வேண்டாம் அப்படின்னா இமாமுக்கு முன்னாடி ஒழு முறிஞ்சிருச்சு ஒரு ஆளுக்கு. இப்போ 4 ரக்காய் தொழுகிறார், இசா தொழுகிறான்னு வைங்களேன், 2வது ரக்காயத்தில் காத்து பிரிஞ்சிருச்சு, அவருக்கு காத்து பிரிஞ்சது நல்லா தெரியுது, காத்து பிரிஞ்சிருச்சு, நாத்தமும் வருது. இப்போ இவருக்கு ஒழு முறிஞ்சிருச்சு, ஒழு முறிஞ்சு விட்டால் தொழுகை இல்லை. இவர் 2 ரக்காயத்தை அவரோட சேர்ந்து தொழுகணுமா அல்லது அவரை விட்டு வெளியாகணுமா? அவரை விட்டு வெளியாகணும் அந்த ஹதீஸின் படி இங்கே தப்புன்னு சொல்லுவீங்களா? அப்போ இதில் என்ன விளங்கணும் அப்படின்ட்டா, நமக்கு நம்ம இன்னமலாமாலும் பின்னியாத் செயல்கள் அனைத்தும் எண்ணத்தை பொறுத்து தான். அப்போ ஒரு வக்து தொழுகையில் நாம எதை நினைத்து தொழுகிறோமோ அதுதான் அதில் உள்ள விஷயம். தேவை ஏற்படக்கூடிய நேரத்தில், ஒரு காரியம் ஏற்படக்கூடிய நேரத்தில், ஒரு அவசரம் என்று வரக்கூடிய நேரத்தில் சரியான காரணம் ரீசனுக்காக சும்மா முறிக்கக்கூடாது. சரியான ரீசனாக இப்போ நம்ம வந்து மகரிபு தொழுகிறோம்னா மகரிபு 3 ரக்காயத்து 4 ரக்காயத்து தொழுக முடியாது. அந்த மாதிரி மக்களுக்கு விளங்காத மக்களுக்கு குழப்பம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தான் நம்ம 2வது ரக்காயத்தில் சேர்ந்து தொழுகணும்னு சொல்லியிருக்கிறோம். ஒருவர் ஆரம்பத்திலே தொழுது எல்லா மக்களுக்கும் இந்த சட்டம் தெரியுது, இடையில ஒரு முறிப்பாரு, ஏன்னா அவர் தொழுக முடிஞ்சு ஓச்சு முடிச்சிட்டாரு அல்லது காத்து பிரிஞ்சிட்டாரு முடிச்சிட்டாரு, 2ல ஒன்று தான் நடந்திருக்கு. அப்போ வெளியே போறது வந்து குற்றமா அப்படின்னா காரண காரியங்களோட தேவை ஏற்படக்கூடிய நேரத்தில் முறிப்பது என்பது குற்றம் கிடையாது. ஆனால் நீங்க அந்த முஆது ரலியல்லாஹு அவர்கள் வந்து ரசூலுல்லாஹ் தடுத்த விஷயத்தை தொழுகை நடத்தினாரு, தடுத்த விஷயத்தை செஞ்சார்கள் அப்படின்னு சொல்லுவது நீங்க ரசூலுல்லாஹ் மேல நீங்க தவறா சொல்றீங்க.
முஆத் ரலியல்லாஹு ரசூல்லா தடுத்த விஷயத்தை செஞ்சார்கள் என்று தவறா சொல்றிய. அந்த சம்பவம் ரசூல்லாவோட போனதுக்கு அப்புறம் தான் ரசூல்லாவை அவங்கள கண்டிக்கிறாங்க, இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு. ஆனா கண்டிச்ச ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை இடையில தொழுகையை முறிச்சிட்டு வந்தார, அவரை எதுவுமே சொல்லவில்லை என்பதிலிருந்து அப்படி செய்யலாம் என்பது விளங்கதா இல்லையா? ஒரு அவசரம், ஒரு தேவை ஏற்படக்கூடிய நேரத்தில், ஒரு பலகீனம் ஏற்படக்கூடிய நேரத்தில் நம்ம இடையிலே முடிச்சுட்டு வரலாம், அல்லது நம்ம வெளியே நின்று தொழுதுட்டு போயிடலாம் அப்படிங்கிறது அதில் விளங்கத்தான் செய்கிறது அப்படிங்கிறத நீங்க என்ன செய்யணும், விளங்கி கொள்ள வேண்டும்.